நாங்கள் கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள புதுப்பள்ளியில் இருக்கிறோம். இது யூடிஎஃபின் கோட்டையா இருந்து வருகிறது. கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மிகவும் கவர்ச்சிகரமான ஒருவராக இந்த இடத்தில் 53 ஆண்டுகளாக செல்வாக்கு செலுத்தி வந்தார். அவரது மகன் சாண்டி உம்மன் இப்போது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். ஆனால் தனித்துவமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு பசுமை கேம்பெயினை நடத்துகிறார். அதனால இங்கே என்டிஏ அல்லது எல்டிஎஃப் போன்ற மற்ற தலைவர்களின் சுவரொட்டிகளையும் பிளெக்சிகளையும் நீங்கள் பார்க்கும்போது சாண்டி உம்மன் எந்த சுவரொட்டிகளையும் ஒட்டவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதனால மோட்டார் பொருத்தப்பட்ட வாகன அணிவகுப்புகளில் இருந்து கூச்சலோ, அதிக டெசிபல் சத்தமோ அல்லது பிளெக்சிகள், பிளாஸ்டிக் வகையிலான பேனர்கள் கூட இல்லை. இது உண்மையில் ஒரு பசுமை கேம்பெயின் என்பதை உறுதி செய்ய இங்கே எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. மேலும் உண்மையில் ஒரு மிதிவண்டியில் சென்றே தனது பிரச்சாரத்தை செய்கிறார். முகமது அசாருதீன் சாண்டி உம்மனுக்கு ஆதரவளிப்பதற்காக இங்கே புதுப்பள்ளிக்கு வந்துள்ளார். முதலாவதாக ஒரு மிகவும் பசுமையான கேம்பெயின் மற்றும் ஆமாம், நீங்களும் சாண்டி உம்மனும் உண்மையில் ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தையும் கூட ஆடினீர்கள். அது சரிதான். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் நான் நீண்ட நாட்களாக விளையாடவில்லை. அதனால் நான் இங்கே கிரிக்கெட் விளையாடுறது இது 2வது முறை என்று நினைக்கிறேன் இந்த கேம்பெயினில். எனவே நான் அவருடன் கிரிக்கெட் விளையாடியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் நான் நினைக்கிறேன், முதலில் அவரது தந்தையான ஊம்மன் சாரின் கல்லறைக்கு சென்று பார்ப்பது எனக்கு மிகவும் பணிவான அனுபவமாக இருந்தது. மேலும் நான் நினைக்கிறேன் இது மிகவும் பணிவான அனுபவம். அவர் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த ஆளுமை மற்றும் அவரது மகன் மிகவும் நன்றாக செயல்படுகிறார். நான் நினைக்கிறேன், நான் எப்போதும் பசுமை புரட்சிக்கு ஆதரவாக இருக்கிறேன். ஏனால் நான் நினைக்கிறேன் அவளுடைய பதிவுகள், இங்கு போஸ்டர்கள் எதுவும் இல்லை. ஆனால் புதுப்பள்ளி, அதாவது நான் எப்போதும் போஸ்டர்கள் ஒட்டப்படுவதற்கு எதிராக இருக்கிறேன். ஏனென்றால் அது நேர விரயம். சுற்றுச்சூழல், ஆமாம், என்ற 15 நிமிஷங்கள் மட்டுமே அங்கே இருக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் 10-15 நாட்கள் பிறகு அதாவது நேர விரயம் போல. எனவே நான் நினைக்கிறேன் இது ஒரு ரொம்ப நல்ல கேம்பெயின். அவர் ஒரு பெரும் மெஜாரிட்டியோட வின் பண்ண போறார் என்று தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் அதாவது நாம் விஷயங்களை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிறகு காங்கிரஸ் நல்லா செயல்பட்டு வருகிறது. நான் நினைக்கிறேன் அதன் கீழ் தெலங்கானாவும் கர்நாடகாவும் இங்கு வெளிப்படுத்தியது என்னவென்றால், கேரளாவில ஆமாம், அதாவது ஆமாம், நாங்கள் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவிலும் மிக நன்றாக செயல்பட்டிருக்கிறோம். எல்லா உத்தரவாதங்களும் உங்களுக்கு தெரியும், செயல்படுத்தப்பட்டு விட்டன. பெரும்பாலான உத்தரவாதங்கள் செயல்படுத்தப்பட்டு விட்டன. மேலும் நம்புகிறேன், அதாவது எங்களிடம் உள்ள எந்த உத்தரவாதங்களானாலும் அதாவது தேர்தல் அறிக்கை கேரளாவில் இருக்கிறது. நான் உறுதியாக நினைக்கிறேன், யுடிஎஃப் அரசாங்கம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். மேலும் நான் நினைக்கிறேன் மக்கள் ஒரு பெரும் மாற்றத்தை உணர்வார்கள். உங்களுக்கு தெரியும், ஏனால் நான் நினைக்கிறேன் எல்டிஎஃப் இப்பொழுது 10 வருஷங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் பெரிதாக எதுவும் செய்யலை என்று நான் நினைக்கிறேன். அதனால் மக்களும் சலித்து விட்டார்கள். மக்கள், நான் எங்கு சென்றாலும் உங்களுக்கு தெரியும், மக்கள் எல்டிஎஃப் வர வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் அவங்கள்ட்ட தான் மதிப்புக்குரிய பெரிய சுவரொட்டிகள் இருந்தாலும் முதலமைச்சரின் அவர்கள் வின் என்று நான் நினைக்கல. அதுதான், அதாவது நான் எங்கு சென்றாலும் மக்கள் சரியாக இதைத்தான் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த யுடிஎஃப் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் ஓட்டை பெருமளவில் நம்பியுள்ளது. ஆனால் இப்போது அந்த இரு சிறுபான்மையினரை கூட பிரிக்கும் முயற்சி நடக்கிறது இல்லையா கேரளாவில்? இல்லை, நான் நினைக்கலை. அவர்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் பிரிக்கப்படும் அந்த கணமே அது மிகவும் கடினமாகிவிடும், அதாவது கேரள மக்களுக்கு. ஏனென்றால் அதாவது எல்லாம் ஒன்றுபட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் தேவை. உங்களுக்கு முன்னோக்கி சிந்திக்கும் ஒரு அரசாங்கம் தேவை. உங்களுக்கு தெரியும், எங்கள் முதலமைச்சர் போல அரசாங்கம் மேலும் புதுமைகளை செய்வது உங்களுக்கு பிடிக்காது. அதாவது எனக்கு ரேவந்த் ரெட்டி சார் மீது உங்களுக்கு தெரியும், எங்கள் முதலமைச்சர் மீது மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. அவருடைய புதுமை மிகவும் புதுமையானதாக இருந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். சாண்டி உம்மன் நிச்சயமா ஒரு புதிய தலைமுறை தலைவர், பிரச்சாரத்தில் ஒரு புதிய வழியை தொடங்குகிறார். தெலுங்கானாவில் அமைச்சராகவும் இருக்கும் ஒருவர் என்ற முறையில் பிரச்சாரங்களில் பிளாஸ்டிக் பிவிசிகளை பயன்படுத்த வேண்டாம் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் ஆதரிப்பீர்களா? நிச்சயமாக இது எப்போதுமே வேலையின் ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். மேலும் இல்லை என்றால் நீங்கள் அதை செய்யாவிட்டால் அதாவது அது அப்படித்தான் இருக்கும். மேலும் நாம் தொடங்காத வரை எங்கேயாவது நாம் இதனுடன் தொடங்க வேண்டும்.
எனவே அவர் மிகச் சிறந்த வேலையை செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் அந்த கேம்பெயின் பசுமையை தொடங்கி இருக்கிறார். அதனால் அவருக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவருக்கு என் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஒன்றரை இங்கே புதுப்பள்ளியில் இருக்கிறோம். அது UTFN ஒரு கோட்டை. மேலும் இதுதான் திரு உம்மன் சாண்டி, கேரளாவின் கவர்ச்சியான முன்னாள் முதலமைச்சர். எப்போதும் இங்கே 53 ஆண்டுகளாக MLA-வாக இருந்துள்ளார். மேலும் என்னுடன் சாண்டி உம்மன் இருக்கிறார். அவர் நிச்சயமாக UTF கேண்டிடேட் மற்றும் பசுமை பிரச்சாரம் என்று அழைக்கப்படும் ஒன்றை தொடங்கியுள்ள ஒரு புதிய தலைமுறை அரசியல்வாதி. நீங்க பார்க்கிறபடி அவர் ஒரு மிதிவண்டியில் இருக்கிறாரு. இப்படித்தான் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். உங்கள் நாள் சீக்கிரம் தொடங்குகிறது. மேலும் நீங்கள் ஒரு மிதிவண்டியில் பிரச்சாரம் செய்து வருகிறீர்கள். அந்த அளவிற்கு மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தாமல். நான் அது முழுமையாக பயன்படுத்தியதா சொல்லலை. ஆனால் காலை பிரச்சாரங்கள் இப்படித்தான் இருந்து வருகின்றன. அது நான் 6 மணிக்கு தொடங்குகிறேன். அதனால நான் ஆரம்பத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது ஒரு கியர் இல்லாத ஒன்றை வாங்குறது பத்தி யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்புறம் நான் புரிஞ்சுக்கினேன் இது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு. அது எனக்கு உடற்பயிற்சியையும் தருகிறது. மேலும் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. மேலும் நான் பெட்ரோல் டீசல் பயன்படுத்துவதில்லை. அது பேட்டரியில் இயங்குகிறது. அதனால எனக்கு வேண்டும் என்ன, நம்ம அதை ஒரு ஸ்கூட்டாக பயன்படுத்த விரும்பினால் என்னால் அப்படி பயன்படுத்த முடியும். நான் அதை ஒரு சைக்கிளாக பயன்படுத்த விரும்பும் போது நான் அப்படி பயன்படுத்த முடியும். மேலும் நான் மக்களை மிகவும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியும். இது எனக்கு மக்களை மிகவும் தனிப்பட்ட முறையில் அணுகுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறது. எனவே எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. நான் அண்டை பஞ்சாயத்தில் ஒருவரை சந்தித்தேன். நான் அவர்களிடம் பேசினேன். மேலும் அவர் தனது மனதை மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். நான் அவரை இப்படி சந்தித்ததால் அவர் எனக்காக ஓட் என்று அந்த பஞ்சாயத்தில் உள்ள என் நண்பரிடம் கூறினார். எனவே இது மேலும் சாதாரண மனிதன், ஒரு சாதாரண மனிதனின் சின்னம், சாதாரண மனிதனின் சின்னம். மேலும் எனக்கு எனது மோட்டார் பொருத்தப்பட்ட வாகன கேம்பெயினும் உள்ளது. ஆனால் என்னால் திடீரென்று எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மாற்ற முடியாது. முக்கிய நோக்கம் மக்களுக்கு வீடுகளுடன் ஆதரவளிப்பதாகும். நான் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஒரு வீடு கேம்பெயின் பண்ணி வருகிறேன். நான் கிட்டத்தட்ட 50 வீடுகள் கட்டினேன். இன்னும் 200 வீடுகள் கட்டப்போகிறேன். அதில் 25 வீடுகளுக்கு நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன். ஆகவே அதற்காக என்னுடைய கேம்பெயினுக்கு நான் நிதியளிக்க விரும்புகிறேன். நான் செய்கிறேன். நான் பேனர்கள், போஸ்டர்கள், பிளெக்ஸ்கள் மூலம் வழங்குகிறேன். அதனால்தான் நாம் இங்கு எங்கும் பார்க்கல. மக்கள் எல்லோரும் நீங்கள் ஒருவேளை நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் உங்கள் முகத்தை எங்கும் பார்க்கவில்லை. இல்ல, நான் என்னுடைய பிளெக்ஸஸ், போஸ்டர்கள் அல்லது பேனர்களை வைக்கல. நான் அவர்களிடம் மிக திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறேன். மேலும் எங்கெல்லாம் அப்படிப்பட்டதை பார்த்தேனோ அதை நான் அகற்றிவிட்டேன். அப்படின்றால் தான் அது ரொம்ப விழிப்புணர்வோட எடுத்த ஒரு முடிவு. நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் உண்மையில ஒருவேளை தேர்தல்கள்ல PVC ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதவாறு ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களா? அது குறைஞ்சபட்சம் ஒரு தொடக்கம் இல்லையா? நான் அந்த அளவிற்கு செல்ல மாட்டேன். ஆனால் அது ஒவ்வொரு நபரையும் சார்ந்தது. இங்கே இந்த கான்ஸ்டிட்யூன்சி அது என்னுடைய ப்ராஜெக்டுகளுக்கு நிதியளிக்க உதவுகிறது. எனக்கு ஒரு கோல் கிடைச்சுள்ளது. அதனால அது ஒரு பெரிய கோல். அது 48 வீடுகளை கட்டிய என் அனுபவத்திலிருந்து வந்தது. நான் இன்னும் 200 கட்ட வேண்டியிருந்தால் அது இன்னும் கடினமாக இருக்கும் என்று கண்டறிந்தேன். அதனால் நான் என் சொந்த மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஆகவே இது குறைவான முன்வைப்பு, அதிக சமூகம் கொண்ட வழி. உங்கள் தந்தை மிகவும் அன்புக்குரியவராகவும் வசீகரமானவராகவும் இருந்தார். சாண்டி உம்மன் சாண்டியிலிருந்து எப்படி வேறுபடுகிறாரு? என்னால் ஒருபோதும் அவரை போல ஆக முடியாது. அவர் அவ்வளவு பொறுமையான மனிதராக இருந்தாரு. அவர் வழமையாக 20 மணி நேரம் 21 மணி நேரம் வேலை செய்வாரு. அவர் சீக்கிரம் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவரால் வாழ்க்கையில எல்லா விதமான ஆடம்பரங்களையும் விட்டுவிட முடிந்தது. அதனால அவரால் நடக்க முடிந்தது. அவரது சிறு வயதுல அவர் தனது பாட்டிக்காக கிலோமீட்டர்கள் கணக்கில் நடந்திருக்கிறார். அதனால் அவர் நடைபாதைகளில் உறங்கி இருக்கிறார். அவர் ரயில் நிலையங்களில் உறங்கி இருக்கிறார். அவர் தன் சொந்த அறையில் தரையில் உறங்கி இருந்தார். ஏனென்றால் அவருடைய அறை மக்களால் நிறைந்திருந்ததால் அவருக்கு தூங்க இடமில்லை. அதனால் அவர் தரையில் உறங்கி இருக்கிறார். அவருடைய முதலமைச்சராக இருந்தபொழுது அவருடைய சொந்த கார்ல அவருக்கு இடம் இருக்கவில்லை. அதனால அவர் இல்லாத போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் கூட அவருடைய நாற்காலியில் அமர்ந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆபீஸ் கூட்டமாக இருந்தது. அதனால அவர் எப்பொழுதும் மக்களுடன் இருந்தாரு. அதை என்னால் பிரதிபலிக்க முடியாது. நீங்களும் வெளிப்படையாகவே மிகவும் உடல் தகுதியுடன் இருப்பவர். இல்லையென்றால் ஒரு விளையாட்டு வீரர். இல்லையென்றால் உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியாது. மேலும் நீங்கள் முகமது அசாருத்தீனை அழைத்தீர்கள். அவருக்கு நீங்கள் பந்து வீச முடிந்ததும் அல்லது அவர் பந்து வீசும் போது நீங்கள் பேட்டிங் செய்ய முடிந்ததும் ஒரு கனவு நனவானது என்று நீங்கள் அழைத்தீர்கள்.
இல்ல. ஏனென்றால் இந்தியா எங்களை எண்ணமா இருந்தது. அவர்கள் கிரிக்கெட் விளையாடும் பொழுது நம் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். அவங்களுடைய 100 கோடி மக்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது போல் இருந்தார்கள். அதனால நாங்கள் நேசித்தோம். அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். மேலும் சச்சின், அவர், டிராவிட், சௌரவ் பந்து வீச அல்லது பேட் செய்ய யார் வந்தாலும் அது ஒரு மாதிரி அபாரமாக இருந்தது. மேலும் அந்த நாட்களை நம்மால் மறக்க முடியாது. அதனால அவர் இங்கு வந்த போது எங்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு கனவு நனவானது. திரு முகமது அசாருதீன் வந்துள்ளார், இந்திய டீம் கேப்டன். அதாவது இந்தியாவையே அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதனால அவர் வந்தபோது அது ஒரு கனவு நனவானது. அதனாலதான் நான் அவரை ஒரு 6 அடிச்சேன். சரி, அது அழகா இருந்தது. கேரளா என்பது நாம ரொம்ப ரொம்ப அழகானது என்று பேசுவடைய ஒரு விஷயம் என்றால், கிறிஸ்தவ சிறுபான்மையினர், முஸ்லிம் சிறுபான்மையினர், இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். ஆனா இப்ப அது போன்ற ஒண்ணுக்கு இந்த மண்ணில ஒரு அச்சுறுத்தலை நீங்கள் பாக்குறீங்களா? இல்லை, அது இந்தியாவை போலத்தான். கேரளா என்பது இந்தியாவின் ஒரு நுண்ணிய வடிவம். இந்தியாவில் ஒவ்வொரு மதமும் ஒற்றுமையாக இருக்கிறது. கேரளாவிலும் அதே தான் இருக்கிறது. அந்த அர்த்தத்துல இந்தியாவிற்கும் கேரளாவிற்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை நான் நம்புகின்றேன். நாட்டின் மற்ற பகுதிகளில் மறைந்து வருவதாக தோன்றும் அந்த ஒற்றுமையின் சின்னமாக அது காட்சியளிப்பதற்காக நாங்கள் கேரளாவை எதிர்நோக்கி பார்க்கிறோம். இல்ல, நான் இன்னும் இந்தியாவின் நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கிறேன் மற்றும் இந்தியாவின் கருத்தை பற்றி கொண்டிருக்கிறேன். அதனால மறைய முடியாது. தனது மதத்தை பற்றி மிகவும் ஒருவேளை கோபம் அடைந்த நபர் கூட ஒரு எல்லைக்கு மேல் ஒருபோதும் போக மாட்டார். நான் அப்படித்தான் நம்புகிறேன். என்றால் இந்த நாள் முடிவில் அவர்கள் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியாவின் கலாச்சாரம், இந்தியாவின் கருத்து என்னவென்றால், அவர்கள் சொன்னார்கள், லோக சமஸ்தா சுகினோ பவந்து, முழு உலகமும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியஸ் மற்றும் அதிதி தேவோபவ, யார் வந்தாலும் கடவுள் அல்லது ஒரு விருந்தாளியாக இருந்தார். ஆகவே அந்த கலாச்சாரம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சில சமயங்களில் நாம் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். இங்கே கேரளாவில் அந்த நினைவூட்டல் தேவையில்லை. சில சமயங்களில் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நாம் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். நீங்களும் டெல்லியில நேரம் செலவழித்தவர். ஸ்டீவன்ஸ் மற்றும் சட்டக்கல்லூரி மற்றும் அதெல்லாம் இங்குள்ள அரசியல் டெல்லியில் உள்ள அரசியலில் இருந்து எப்படி வேறுபடுகிறது? எங்க அரசியல் முற்றிலும் அடிமட்டத்தை சார்ந்தது. அந்த அரசியலை அங்கே நீங்க காண முடியாது. கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரியும், தொடர்பில்லாதது என்று நான் கூறுவேன். இங்கே முற்றிலும் இணைக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளான உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நேரத்திலும் கேள்வி கேட்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஒரு வேலையை சொல்ல வேண்டும். நீங்க எல்லா கல்யாணத்துக்கும் போகணும், நீங்க எல்லா சாவுக்கும் போகணும், இல்லைன்னா அவங்க உங்களை இழுத்து நிறுத்துவாங்க. ஏன் நீங்க வரல? ஏன்னா அவங்க எல்லாரும் உங்களை ஒரு குடும்பமா நினைக்கிறாங்க. அதுதான் காரணம். நான் அவங்க குடும்பம். அதனாலதான் அவங்க சாவுக்கு நான் வரணும்னு விரும்புறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க குடும்பத்துல ஒரு சாவு நடக்கும்போது யாரோ தவறிடுறாங்க, யாராவது இறந்து போனாங்கன்னா, அல்லது அது ஒரு குழந்தையோட பிறப்பா இருந்தா, அல்லது அது ஒரு கல்யாணமா இருந்தா, ஏன்னா எங்க அப்பா இந்த கான்ஸ்டிடியூவன்சியை அப்படி நடத்தினாரு, அதனால அவங்க என்னையும் அப்படி இருக்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா நான் அந்த குடும்பத்துல ஒரு அங்கம். எப்ப நான் போகலைன்னா அது நான் ஒரு குடும்ப விழாவை தவற விட்டது மாதிரி. அந்த விஷயம் அந்த அளவுக்கு பரபரப்பானது. உங்க அப்பாவுக்கு இங்க இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். 53 வருஷங்கள் அவர் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லுவாரு. அவரால் எல்லாரையும் அவங்க பேர் சொல்லி கால் பண்ண முடியும். மேலும் நீங்கள் அங்கு செல்ல முயற்சிக்கிறீர்களா? நான் என் சைக்கிளை ஓட்டி செல்கிறேன். சரி, இல்ல தெரியுமா, நீங்க கர்நாடக எம்எல்ஏ திரு, தெலங்கானாவிலிருந்து அசாருதீன். தெளிவாக தெரிகிறது, உத்தரவாதங்களின் இம்ப்ளிமெண்டேஷனில் காங்கிரஸ் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் என்று நீங்கள் அவற்றை காட்டுகிறீர்கள். ஆனால் அது சுமார் 6 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையை சமாளித்து வரும் ஒரு மாநிலமாகவும் இருக்கிறது. இதை பற்றித்தான் உங்கள் பார்ட்டி பேசி வருகிறது. இல்ல, அது ஒரு யதார்த்தம். அங்கே கடன் இருக்கிறது என்ற யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த அரசாங்கங்கள் அதை சமாளிக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றும் பிரார்த்திக்கிறேன். மேலும் நமக்கு இங்கே ஒரு ஒத்த பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் அவர்களிடம் நிர்வகிக்க வளங்கள் உள்ளன. நீங்கள் அந்த சபரிமலை தங்க பிரச்சனை பத்தி பேசினீங்கள். அது இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறதா? வெளிப்படையாக ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது, அல்லது எல்லோரும் உண்மையில் இந்துக்கள் மட்டுமே அதை பற்றி வருத்தப்படுகிறார்கள் என்பது கூட இல்லை. எல்லோரும் அந்த கோயிலுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் ஒரு கிறிஸ்தவன். நான் சபரிமலைக்கு 2 முறை சென்றுள்ளேன். முதல் முறை நான் சென்ற போது யாருக்கும் தெரியாது. 2வது முறை நான் ஏவாக இருந்தேன். எல்லோருக்கும் தெரியும். அது இங்கே ஒரு சர்ச்சையாக மாறியது. ஆனா அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த உணர்வு.
அது ஐயப்பன் மீதான ஒரு மரியாதை. ஐயப்பன் ரொம்ப மதச்சார்பற்றவர். உங்களுக்குன்னு தெரியுமா? மிகவும் சிறந்த நபர், சிறந்த கடவுள், அனைவரையும் மதிப்பவர், அனைவரையும் வரவேற்பவர். அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எனவே உண்மையில் தத்துவமசி என்ற கருத்து, அதை நீங்கள் அங்கே காணலாம். வருகை தரும் எவரும் அவரே கடவுள் என்ற கருத்தை அது கூறுகிறது. பக்தராக இருக்கும் எவரும் கடவுளே, அதுதான் தத்துவமசியின் கருத்து. எனவே சபரிமலை அந்த கருத்தை வலியுறுத்துகிறது. அதாவது ஒவ்வொரு நபரும் கடவுள். அங்குள்ள தெய்வம் மட்டும் இல்ல, வருகை தரும் ஒவ்வொரு நபரும் கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட இடத்திலிருந்து திருடுவது ஒரு அவமானம். அவமானம் மட்டுமல்ல, அது ஒரு கிரிமினல், தண்டிக்கப்படாமல் விட முடியாத ஒரு குற்றம். இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஜாமீனில் வெளியே உள்ளனர். அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. அவர் ஊழல்வாதி என்று கூறி தம்புரியை ஒரு சாக்குப்போக்காக அவர்கள் கைது செய்தனர். ஆனால் அவரை கைது செய்வதன் மூலம் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றனர். ஆகவே தம்புரியை கைது செய்ததால் மற்ற அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். ஆகவே ஐயப்பன் தான் இந்த நிலம் போற்றும் கடவுள். மேலும் அவருடைய இடத்திலிருந்து நீங்கள் திருடும் போது அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. அதற்கேற்ற ஒரு பாடல் இருப்பது போல் தெரிகிறது. போத்தியே கேடியே ஸ்வர்ணம் ஜம்பாய் மாத்தியே ஸ்வர்ணபாளிகள் மாத்தியே சாஸ்தாவிந்தனம் ஊதியே. அதாவது போத்தி தான் முக்கிய குற்றவாளி. அவர் சன்னிதானத்திற்குள் அல்லது கோயிலுக்குள் கொண்டு வரப்பட்டார். மேலும் அவர் தங்கம் முழுவதையும் வெண்கலமாக மாற்றினார். ஆகவே நான் சொல்லியிருக்கிறேன், தங்கத்தை வெண்கலமாகவும் வெண்கலத்தை தங்கமாகவும் மாற்றும் திறனை கண்டறிந்ததற்காக இந்த அரசாங்கம் நோபல் பரிசை பெறும் என்று. அது ஒரு முதல் முறை. மேலும் அது தங்களிடம் இல்லை என்று நடித்ததற்காக அவர்கள் ஆஸ்கார் விருதையும் பெறலாம். எனவே ஆஸ்கார் மற்றும் நோபல் ஆகிய இரண்டும் கேரள அரசாங்கங்களுக்கு வரலாம், சந்தேகம் இல்லை. வெளிப்படையாக மக்களுக்கு அதனுடன் ஒரு ஒத்திசைவு இருக்கிறது என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் அதை பற்றி பேசுகிறார்கள். இல்லை, மத பேதமின்றி எல்லோரும் மதிக்கிறார்கள். தெரியுமா? கிறிஸ்தவர்கள் போறாங்க, இந்துக்கள் போறாங்க, முஸ்லிம்கள் போறாங்க. மேலும் ஐயப்பன் அனைவராலும் போற்றப்படுகிறார். அப்படி இருக்க ஏன் நீங்கள் இத்தகைய இழிவான செயலை செய்ய வேண்டும்? அப்படியானால் ஐயப்பனுக்கே சபரிமலை பாதுகாப்பாக இல்லை என்றால் கருவூலத்தின் நிலை என்ன? அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி. ஒரே ஒரு கடைசி விஷயம் பாருங்க, இது ரப்பர் பிரதேசம். வெளிப்படையாக இங்குள்ள பணம், மக்கள் அதிலிருந்து செழிப்படைந்தார்கள். ஆனால் பெருமளவில் இளைஞர்கள் வெளியே செல்கிறார்கள். அது லட்சியம் சார்ந்ததா அல்லது இங்கு வாய்ப்புகள் இல்லாததாலா? இல்ல, ஏனால் கடந்த 10 வருஷங்களாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரும் எண்ணிக்கை கேரளாவிலிருந்து இளைஞர்கள் பெருமளவில் வெளியேறுகிறார்கள். நான் டுய்பனிசின் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸுக்கு சென்றேன். ஒவ்வொன்றிலும் 2 வாரங்கள். நான் 2 முறையும் சென்ற போது ஒரு கையளவு மலையாளிகள். நீங்கள் இப்போது அங்கு சென்றால் ஒவ்வொரு தெருவிலும் மலையாளியை காணலாம். ஒவ்வொரு தெருவிலும் என்றால் வாய்ப்புகள் இல்லை. இந்த அரசாங்கம் இந்த மாநிலத்தின் இளைஞர்களை தோல்வி அடைய செய்துவிட்டது. அதனால் அவர்கள் ஏன் இதை செய்தார்கள் என்று மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். ஆகவே இந்த எலெக்ஷன்ல இதுக்கு நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். மேலும் அந்த போரில் நீங்கள் கேரள மக்கள் இல்லாத குறையை உணர்வீர்களா? ஏண்டாமா அவர்கள் பெருமளவில் வருகிறார்கள். சொந்த ஊரில் என்ன நடக்கிறது என்பதில் எல்லோரும் மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கிறார்கள். அவர்களில் பலரால் வர முடியாது. என்னுடைய சகோதரிகளில் ஒருவரால் கூட வர முடியாமல் போகலாம். எனக்கு தெரியல அவளால் வர முடியுமா என்று. அதனால நமக்கு இந்த முறை குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகள் கிடைக்கும் அந்த வகையில. மேலும் இங்கே உங்கள் போட்டி நீங்கள் எளிதா வின் செய்வீர்கள் என்று மக்கள் சொல்றார்கள். இல்லை, அதையெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்வார்கள். கடந்த முறை மக்கள் எனக்கு ஒரு எளிதான வெற்றியை கொடுத்தார்கள். சாட்டான உடைக்கிறேன். என் வேலை எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் முன்வைக்கிறேன். அவர்கள் என்னையும் மற்றும் என் தந்தையின் வேலையையும் ஆதரிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் இங்கே 6 தேசிய நிறுவனங்களை கட்டியுள்ளார். ஆனால் இன்னும் இங்கே வேலை இல்லை அப்படின்ற கருத்து பரவுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு பிரச்சாரவாதி அல்ல. அவர் ஒருபோதும் தெரியுமா, தன் வேலையை பத்தி எதுவும் சொன்னதில்லை. அவர் வேலை மட்டுமே செய்தார். ஆகவே நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம். மேலும் இந்த முறை அதை சொல்வோம். அப்படியானால் இங்குள்ள மக்களை சமாதானப்படுத்துவது மிகவும் கடினமா அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா? நம்ம பார்ப்போம். சரி, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆக இவர் சாண்டி உம்மன் பசுமை கேம்பெயின் மிதிவண்டி ஓட்டுதல் என்றழைக்கப்படும் ஒரு புதிய விஷயத்தை தொடங்கியுள்ளார். மேலும் இது சுற்றுச்சூழலுக்காக மட்டுமல்ல என்று அவர் கூறுகிறார். இது மக்களின் நன்மைக்காக அவர் பயன்படுத்த விரும்பும் பணத்தை சேமிப்பதற்காக. புதுப்பள்ளியில் இருந்து ஒளிப்பதிவாளர் பால்ராஜுடன் டெகோடருக்காக உமாசுதி.